கருவிலேயே இருக்கிற குழந்தைகளுக்கு கடனாளியாக வைத்து போட்டிருக்கிற அந்த கருணாநிதி கும்பல் அரசு லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டோங்கிற பெயர்லயே கணக்கிட்டாங்க. அந்த கண்ணு வந்துச்சா, உருப்புட்டுச்சா, அது முளைச்சிச்சா, அது மரமானுச்சா அப்படிங்கிற திமுக துறைனா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. திருச்செந்தூர் முருகர் கடவுள், கமுக கருணாநிதி முன்னேற்ற கழகம், கதறல் முன்னேற்ற கழகம், இப்படியெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. தளபதியா நின்றவர், தலச்சரித்தரா நின்றவர், அண்ணாவிற்கு பக்கத்தில் நின்றவர், வைகோவின் கரம் பிடித்து ஒழிப்போம் என்று முறை காணாமை ராம் மதாந்த ஆரம்பித்த இவர்கள் எல்லாமே திட்டமிட்டு திமுக அழித்துறைத்து ரவுடித்துறை எம்எல்ஏ தான் பாருங்க ஒருத்தன் சென்னைக்குல, அவனுக்கு தான் நான் மரியாதை சேகர் மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பானா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாடே ஒரு விஷயம் வெள்ள அறிக்கை விட போறாங்க. அது என்ன மாதிரி விட போறாங்க, அது எப்படி எல்லாருமே உற்று நோக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் மரிய வில்சன் அவங்க வெள்ள அறிக்கையை விட்டுருக்காங்க. அதாவது மாநில கடன் பாத்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 1,28,000 அதாவது கடன் இருக்கு, லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த ஆட்சியில எவ்வளவு நிதி நிலைமை பற்றாக்குறை இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் நமக்கு இன்கம் வரல, ஆனா செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு சினிமா பாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். பாடுங்க சார். ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அங்கத்தில. எங்க கிராமங்கள்ல எப்படி பாடுவாங்கன்னா, ஒட்டடை ஒட்டடை கம்பத்திலே இப்படிலாம் பாடி ஒரு நக்கல் பண்ணுவாங்க இந்த பசங்கள்லாம். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தரத்துல எங்களை கம்பத்துல விட்டுட்டு போயிட்டாங்க கருணாநிதி பெயரை சொல்லி ஆட்சி ஆட்டம். நீங்க குறிப்பிட்டீங்க, ஒரு தனி மனிதர் 1,28,000 ரூபா கடன். ஒரு பெண்ணுக்கு 30 நாளை தாண்டி 40 நாளை கடந்து வாயு முட்டல் வருகிற குழந்தைக்கு கூட கடன். கருவிலேயே இருக்கிற குழந்தைகளுக்கு கடனாளியாக வைத்து போட்டிருக்கிற இந்த கருணாநிதி கும்பல் அரசு எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு, உங்களுக்கு இப்போ தனிநபர் கடன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் 84,756 கோடி தான் வருமானமே இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே 82 கோடி கட்ட வேண்டியது. இப்போ எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் ரொம்ப தெளிவாக கடந்த கால ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் கூற்று உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த நிதிநிலையை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நிதிநிலையில் நீங்கள் பார்க்கும்போது சராசரி பொருளாதார விகிதாச்சாரம் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி போயிருக்குன்னு சொல்கிற பட்டியல் 28.6% தான் இன்னைக்கு இருக்குது. இது எப்படி உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. சிறு மற்றும் குறு தொழில்கள், நடுத்தர தொழில்களில் இப்போ அரசு கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வருமானம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வருமானம் என்னன்னு சொன்னால், மதுபான கடைகளில் உற்பத்தியாளர்கள் கொடுக்குற பணம், டொனேஷன். அந்த டொனேஷன் மட்டும்தான் ஆண்டுக்கு 12,000 கோடி அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இது எந்த லெவலுக்கு சாத்தியம்? கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வருமானம் தான் இப்போ நம்மளுக்கு கூடுதலாக மற்ற எல்லாமே வருமானம் இல்லாத விஷயமா போயிட்டு. இதுக்கு மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் பல்வேறு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கான தொழில்களை என்னென்ன இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் இப்போ போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல முதன்மையானதான் மணல் குவாரிகள் மற்றும் கல்குவாரிகளில் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் கடந்த அரசு. இருக்கிற மலையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற மலையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட மலைகள் தான் இருக்குது. அதாவது ஒன்று குடைவரை கோவில்கள் இருக்கணும், அல்லது அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்ட மலைப்பகுதியாக இருந்து அங்கே ஏதாவது ஒரு நினைவு சின்னங்கள் இருக்கிற மலைகள் மட்டும்தான் இன்னும் உடைக்கப்படலாம். இது எல்லாமே உடைச்சிட்டாங்க நெருக்கி. நான் நேற்று கூட நான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். பார்க்குற திசைகள்லாம் ஒரு இடத்துல ஒரு மலையை வெட்டி குடைஞ்சி 200 அடி பள்ளத்துக்கு போயிடுச்சு. நான் மாடியில் நின்று பார்க்குறேன் மாலை நேரத்தில், உள்ளே இருந்து வெறும் புகையா கிளம்பி வர்றது மாதிரி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு கீழே உடைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ ராணிப்பேட்டையில் தான் நான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவங்க இதை ரொம்ப ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுல எங்கள் ராணிப்பேட்டையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் நேற்று என்கிட்ட சொல்லும்போது அதை சொல்றாரு. ரொம்ப ஆழமா போயிட்டே இருக்காங்க, எங்க போய் நிற்குது. இருந்தாலும் அந்த மேடையில கூட நான் அறைகூடு விடுத்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வருமான வரித்துறையும்
காவல்துறையின் தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உரிய முகாந்திரத்தை உருவாக்க வேண்டும்னு நான் அந்த மேடையில் பேசிட்டு வந்திருக்கேன். இந்த குவாரிகள் தடை செய்யப்பட வேண்டும். ஆக நம்மளுக்கு வருகிற வருமானம் வந்து இன்னும் எல்லா இடங்களையும் தடைப்பட்டு கிடக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் வனத்துறையிலேருந்து என்ன இதுவரை வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ வனத்துறைக்கு நாம் செலவழிக்கிற தொகை வந்து கூடுதலாக இருக்குது. கடந்த கால ஆட்சிகளில் வனத்துறையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டோங்கிற பெயர்லையே கணக்கெழுதிட்டாங்க. அந்த கண்ணு வந்துச்சா, உருப்புட்டுச்சா, அது முளைச்சிச்சா, அது மரமானுச்சா அப்படிங்கிற வனங்கள் தன்னுடைய வளத்தை தானே பாதுகாத்து கொள்ளும். மனிதன் போய் அதில் போய் மரங்களை நட வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாகவே காடாக அமைந்துவிடும். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே அப்படித்தான் இருக்கு. கடல்கோள அளவுகளிலிருந்து பூமி பல பரிணாமங்களை பெற்றிருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த மலைத்தொடர்களில் இருக்கிற மரங்கள் அதுவா தானாப்பட்டு தானா சரிந்து தானா குப்பையாகி மற்ற மரங்களுக்கு அது வழிவிடும். எப்போதுமே பூமி வந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. 1 கிராம் இந்த பூமியில ஒரு கொஞ்சம் கூடுதலா ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா கூட பூமி அந்த இடத்துல தானே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு நூலை கட்டி தொங்க விடலையே. அப்ப அது என்ன செய்யும்? 1/4 கிராம் 1 கிராம் கூட இந்த பூமியினுடைய எடையை விட்டு தாண்டக்கூடாது. பூமியிலேருந்து எடுக்கிறத தான் பூமியில போட முடியும். வியாழன் கிரகத்திலிருந்து எடுத்துட்டு வரதை இங்க பூமியில போட முடியாது. இப்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு மலைகள் உடைக்கப்படுகிறது அப்படின்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இல்லை அரசுடைமையாக்கி அதிலிருந்து வருகிற வருமானத்தை பண்ணணும். போக்குவரத்து துறையில மிகப்பெரிய நட்டத்துல போயிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி இருக்கு. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு குறைந்தது வந்து 7,000 கோடிக்கு மேல கடல்ல போயிட்டு இருக்கு போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கடையில இப்ப எங்கள் ஆட்சி மகளிருக்கு முற்றிலுமாக இலவசம் பேருந்து அப்படிங்கிற ஒரு திட்டம். ஏன் இந்த வெள்ளரிக்கை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம இப்படி ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறோம், எந்த வகையில நடைமுறைப்படுத்த போறோம்? சில பேருக்கு சந்தேகமே அதுதான். ஆல்ரெடி இருக்க நல்ல திட்டங்கள் வந்துட்டு இப்ப இருக்க இந்த வெள்ள அறிக்கை மூலமா ஸ்டாப் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல இருக்காங்க. இல்ல, யாரும் பயப்பட தேவையில்லை. அரசுக்கு தேவையான வருமானங்களை உருவாக்குவதற்கு பொருளாதார நிபுணர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் விஜய் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதையில் அந்த பொருளாதார தலைவர் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஏழை ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான். கம்யூனிச தத்துவங்கள் இந்த நாட்டில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சமமான பங்கீடு, எல்லோருக்கும் சமமான நிலம் அப்படிங்கிறது இன்னும் பிரிக்கப்படலை. அதெல்லாம் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் நீங்க வந்து மாபெரும் புரட்சியாளர்கள் வந்து தமிழரசன் தலைவர் அவர்கள்லாம் எதுக்காக போராடுங்கன்னா சமத்துவம் வேண்டிதான் அவங்கெல்லாம் அந்த மண்ணில் போராடி. அப்ப இன்னைக்கு அதை நோக்கி இந்த ஆட்சி பயணிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, இந்த வெள்ளை அறிக்கையில இன்னைக்கு வெளிவந்திருக்கு. கடந்த காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொன்னையன் வந்து 2011 ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு அதிமுக ஆட்சி அமைந்தபோது. ஆனா 2016 அது வந்து அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த வெள்ளை அறிக்கைக்கு பலன் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க 2016 2026 வரை இந்த 10 ஆண்டுகள் அதிமுக எடப்பாடி ஆட்சியும் சரி அல்லது ஸ்டாலின் ஆட்சி திமுகவும் சரி இதை வந்து இன்னைக்கு வந்து அந்த வெள்ளரிக்கையை கொடுக்கல. அவர்கள் அடித்ததுதான் கொள்ளை அப்படிங்கிற ரீதியில். இப்ப நேற்றைய தினம் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இதை வெளியிடுகிற போது கூட எந்தெந்த துறையில் ஊழல் இருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய அளவுல எடுத்திருக்கிறாங்க. அதை வெளியிட்டா திமுக வந்து சவக்குழி தோண்டி தானே புதைத்துக் கொள்ளலாம், அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்க அந்த கொள்ளையடித்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். எங்களுடைய தலைவரை முதலமைச்சராக கூடாது என்பதற்காகவே துரோகியும் எதிரியும் கூட்டு சேருவதற்கான எல்லா வகையிலும் செய்த அடிப்படை என்ன காரணம் கேட்டா இந்த 2 இயக்கங்களும் அடித்த கொள்ளையை இன்னொருவன் வந்து கண்டுபிடித்து விடுவான். மக்கள் மத்தியில் நாம் அமலப்பட்டு நிற்போம், அவமானப்பட்டு நிற்போம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகளை விளையாடி நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்துப்போம், நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க, இல்லை 2 சீட்டு வச்சுக்கிற அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சரும் ஆக்கிடுவோம், நீங்கள் துணை முதலமைச்சராங்க, நாங்கள் வந்து கூட்டு மந்திரி சபையில் வரோம். என்ன பிராடும் பித்தலாட்டங்களும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் வெக்கமே இல்லை அவங்களுக்கெல்லாம், அவமானமா இல்லை? அப்போ 2 பேரும் நீங்கள் கூட்டு சேர்ந்து தானே கொள்ளையடிச்சிருக்கீங்க. எனக்கு கிடைத்த ஒரு தகவல், ஆண்டுக்கு 12,000 கோடி எடப்பாடிக்கு அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்துடணும் டொனேஷன் மட்டும். கூட்டு சேர்ந்தே ஆண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பல கொலைகள் இன்னைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் கூட்டணியில தான் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் மூடி மறைக்கப்பட்டதுக்கு காரணமே இதுதான். 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் கூட இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம உறுதியா இருக்கணும். ஆக எதற்காக இவர்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்தாருன்னா அடித்த கொள்ளையை பங்கீடு செய்து கொள்வதற்காக. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எதிர்காலத்துல ஒண்ணும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனும் மிதுன் அவர்களும் உதவாநிதி என்கிற உதயநிதியும்
கைகோர்த்து நின்று களத்துல ஒண்ணா சேர்ந்து ம். தேர்தல் களத்துல நிக்க போறாங்க. இது நடக்குதா இல்லைன்னு நீங்க நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. கண்டிப்பா இது நடக்க போகுது. அப்ப எதிரியும் துரோகியும் கூட்டு சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவரை எப்படியாவது கீழே வீழ்த்தி விட வேண்டும். இப்ப என்னென்ன பேரம் பேசுறாங்கன்னே தெரியல. ம். எத்தனை கோடி பேரங்கள். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ம். இந்த திமுகவுக்கு இப்ப பேரு திமுக என்னன்னு தெரியுமா? திமுக துணைலாம் எழுதுவான். ம். திமுக துணைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. திருச்செந்தூர் முருக கடவுள் துணை. திருச்செந்தூர் முருக கடவுள் துணை. திமுகவுக்கு விளக்கம். புதுசா இருக்கு சார். ஆமா. அண்ணா திமுகவுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ம். அருள்மிகு திருச்செந்தூர் முருக கடவுள் துணை. பேசலாம் கடவுள் பக்கம் போயிடுறாங்க. ஆமா, அப்படித்தான் இருக்காங்க. கடவுள்னு பேரை கடவுள்னே சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாமே கடவுள் மயமாக்கப்பட்டிருக்கும். அண்மையில பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் போய் ஒட்டகத்துக்கிட்ட நீதி வேண்டி நிக்கிறாங்க. ஒட்டகத்துக்கிட்ட. அப்ப பைரவர்னு ஒரு சாமி இருக்குல்ல, அதுக்கு பிடிச்சதே வந்து பன்றி தானா. அதுக்கிட்டையும் போய் கேளுங்களேன். போய் நீதி கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப திமுகவுக்கு வந்து இவன் நான் விளக்கம் சொன்னதை விட இன்னும் சரியான விளக்கம் என்ன தெரியுமா? ஓமுக. ம். ஒப்பாரி. ஒப்பாரி முன்னேற்ற கழகம். கமுக கருணாநிதி முன்னேற்ற கழகம் இல்ல. ம். கதறல் முன்னேற்ற கழகம். இப்படி எல்லாம் இப்ப வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு தேர்தலை கூட இவர்கள் தோல்வி. நான் கேட்கிறேன், கருணாநிதி ஒரே ஒரு நபர் துறைமுகத்துல நின்று வெற்றி பெற்றார். 1991 ராஜீவ்காந்தி அந்த மரண காலங்கள். அந்த டைம்ல ஆமா. திமுக வந்து கதறிச்சா அன்னைக்கு? பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அந்த மண்ணிலே வித்தப்பட்டார். கதறினாங்களா? இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில நல்வழி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் தன்னுடைய ஆட்சியே இழந்தார். ஒரு மாணவன்கிட்ட போய் தோத்து போனாரு. காங்கிரஸ் என்னைக்காவது கதறிச்சா? இன்னைக்கு இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகம் ஏன் குளத்தூர்லயே போய் ஒப்பாரி வைக்கிறாங்க, எதற்கு கதறாங்கன்னு தெரியல. அதுக்கு புதுசா வாடகை வாய்களை இறக்கி விட்டுருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் உங்க கட்சியில பேசுறதுக்கே ஆள் இல்லையா? எவையுனே எதையே விட்டு பேச விடுறீங்க. பேசுவதற்கு எந்த விதமான வார்த்தைகளும் அவங்களுக்கே வரல. காரணம், அடித்த கொள்ளையை மூடி மறைப்பதற்கு என்னென்ன வழிவகை இருக்கோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகம் இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, எப்படியாவது எங்கள் ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும். அதுக்கு அண்ணன் திருமாவை பிடிச்சா கவிழ்த்திடலாமான்னு பாக்குறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த அயோக்கியத்தனமான வேலைகள் உங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். நாங்கள் யாரையும் நம்பி களத்துல நிக்கல. நாங்கள் தன் கட்டை விரலை ஊனித்தான் களத்துல நின்று 108 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம். களைச்சிட்டு போங்க, இறக்கிட்டு போங்க, ஒன்றும் நாங்கள் பயப்பில்லை. 234 அடுத்து நாங்கள் தான் அப்படிங்கிற இடத்தை நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் கருதுறோம். இன்னைக்கு வந்து ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அல்லது கதறல் முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய வேலைகளை, இவர்கள் சதி வேலைகளை அதிமுகவோடு கூட்டி சேர்ந்து கொண்டு நான் கேட்கிறேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு என்று சொல்லி அழைத்த ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு எங்க கட்சிக்கு நெருக்கி வந்துட்டார். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? அவங்க தான் வரப்போறாரு. இங்கதான் வருவாங்க. ஏன்னா இப்ப திமுக பக்கம் போனா என்ன நிலைமைங்கிறத விஜயபாஸ்கர் நன்கு உணர்வார். நான் கேட்கிறேன், வெற்றி பெற்று ஆட்சியில் அமைக்கிற போது 9 அதிமுக நபர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தீங்க. அது அழகு பார்க்கறது எதுக்கு தெரியுமில்ல? அதிமுக நீ அடிச்சு இல்லை கொல்ல, அதே மாதிரி இங்க வந்து அடி, எனக்கு நீ கப்பம் கட்டி. அதுக்கு தான் 9 அமைச்சர்களுக்கு அவர் முதலமை அமைச்சர் வந்து பொறுப்பு கொடுத்தாங்க. சரி, தோத்துட்டீங்கல்ல, இப்ப ஏன் வந்து பன்னீர்செல்வத்துக்கு இல்லாத திறமையா? அந்த நாட்டை ஆண்ட 3 முறை ஆண்ட முதல்வர்ல அவரை எதிர்கட்சி தலைவர் ஆக்குறாம்ல. அவரோட உங்க மயம் உதவாநிதி வந்து வயசு கூடவா, இல்ல அனுபவம் கூடவா? என்ன தெரியும் உதவாநிதிக்கு சொல்லுங்க. நான் பேசுற அரசியல் பேசிடுவாரா? உட்கார வைக்க முடியுமா? துப்பு இருக்கிறதா? நான் கேட்கிறேன். அப்ப அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் தீவிரமா. இப்ப நான் கேட்கிறேன், வைத்தியலிங்கம் 216 கோடி ரூபாய் ஊழல். இப்ப மீண்டும் நாங்க என்ன பண்ணிட்டோம்? மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். முடிச்சு வச்சாச்சுட்டாங்க அந்த வழக்கையே. மறுபரிசீலனை செய்யுங்க, திருப்பி வழக்காயிடுச்சு. நான் கேட்கிறேன், இப்ப காப்பாத்துங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா, வந்தவர்கள் எல்லாம் அமுக்கி வைப்பதுதான் உங்களுடைய நோக்கம். நான் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன். மறுமலர்ச்சி திமுகவுல இருந்து விலகி சென்றவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்றேன். சிவகங்கை கணேசன் மிகச்சிறந்த பேச்சாளர் எங்க? டாக்டர் சபாபதி மோகன் எங்க? அதை தாண்டி நான் இன்னொன்னு சொன்னேன், நாஞ்சில் சம்பத் எங்க பக்கம் வந்தாரு. அடுத்து நான் சொல்றேன், புலவர் செவந்தியப்பன் சிவகங்கை மாவட்ட செயலர் எங்க? டிஆர்ஆர் செங்குட்டுவன் திருவள்ளூர் மாவட்ட செயலர் எங்க? இதை விட காரோட்டி கண்ணப்பன் என்று சொல்லி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ, கோவை கண்ணப்பன் எங்க? எல்ஜி என்று சொல்லக்கூடிய எல் கணேசன் மொழிப்போர் தளபதியாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர், இறக்கும் போது ஒரு திமுக துண்டு போட்டு போத்தி தூக்கி கொண்டே போட முடியாது, வக்கில்லாதவர்கள்.
களத்துல நின்றவர், தளபதியா நின்றவர், தலகர்த்தரா நின்றவர், அண்ணாவிற்கு பக்கத்தில் நின்றவர், வைகோவின் கரம் பிடித்து இந்தி ஒழிப்போம் என்று முழங்கியவர் காணாமை போனார். செஞ்சினா ராமச்சந்திரன் எங்க, மதுராந்தகம் ஆறுமுகம் எங்க, இவர்கள் எல்லாமே திட்டமிட்டு திமுக கும்பல் அழித்தொழித்தது. அதே நிலைமைதான் விஜயபாஸ்கருக்கு வருங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? இது எல்லாம் உணர்ந்துதான் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய வழித்தோன்றல் ஆட்சி இன்றைக்கு தான் நடக்கிறது. ஆகையால் அந்த பக்கம்தான் நாம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அவர்களை வரவேற்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தொகுதி தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒன்று அறந்தாங்கி தொகுதியும் கந்தரவக்கோட்டை தொகுதியும். ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்றது, அது இலுப்பூர் தொகுதி. நீங்க 4 முறை இதுவரை தொடர் வெற்றியை விஜயபாஸ்கர் பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு முறை புதுக்கோட்டை தொகுதியிலும் 3 முறை விராலிமலை தொகுதியிலும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்பொழுது வருகிறார், களத்துக்கு வருகிறார். அப்படிங்கும்போது உண்மையான எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்து வர காத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம்னு நாங்க கருதுறோம். இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அவர் வந்துட்டார்னா 6 தொகுதியும் தாவேகாவுடைய கோட்டையாக மாறும். ஏன் மாறாதுன்னு நினைக்கிறோம்? அப்ப இந்த மாதிரி அரசியல் சூழலில் இன்றைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த கால 10 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் அடித்த கொள்ளையை பிரதிபலிக்கிற வண்ணமாக இன்னைக்கு ஒரு முன் உதாரணமாக எங்களுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார். இனிமேல் தான் எந்தெந்த துறையில எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடிகள் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் இருக்கும்? அதே மாதிரி நீங்க பிறந்த காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க திமுக கும்பல். கதறல் முன்னேற்ற கழகம் அல்லது ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இதுவரை சிங்கார சின்னையாக அவர்கள் மாற்றிய வரலாறு உண்டா? இல்லை. 4000 கோடியை நாங்கள் நகரத்தில் போடுகிறோம் என்றார்கள். நக்கிக்கிட்டு போச்சு 4000 கோடி, எங்கன்னே தெரியல. இன்னைக்கும் சாக்கடை தேங்குகிறது. இன்றைக்கும் மழை பெய்தால் நீர் ஆறு போல் நிற்கிறது. அப்ப அந்த 4000 கோடிக்கு என்ன பதில்னு சொன்னா கழிவறையில தான் நம்ம போய் தேடணும் அந்த 4000 கோடியை எங்கன்னு. ஒப்பனை அறை என்று ஒன்னை உருவாக்கி, என்னமோ இவங்களுக்கு தான் தமிழ் தெரியும், ஒப்பனை அறை என்று உருவாக்கி 1000 கோடியை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்துக்கோங்க, இப்ப 2000 கோடிக்கு வீடு கட்டும் திட்டத்தை, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்குள்ள. அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம 3000 கிலோ தங்கம் ஊறுக்கப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை. எங்களுடைய அமைச்சர், என்னுடைய தம்பி மரியாதைக்குரிய இளவல் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு அதை கண்டுபிடித்து, எங்கடா 3000 கிலோன்னா என்ன ஆகுது, இந்த நாட்டுடைய கடனையே நெருக்கி அடைச்சுக்கலாமே, இது யாருக்கு போனுச்சுப்ப, அதை கண்டுபிடிப்பதற்கு இன்னொரு வெள்ளை அறிக்கை வரும், கவனமா இருங்க. அப்ப இந்த ரவுடித்துறை எம்எல்ஏ இருக்கான் பாருங்க ஒருத்தன் சென்னைக்குல, அவனுக்குலாம் நான் மரியாதை கொடுக்கறது இல்லை. சேகர் பாபுன்னு ஒருத்தன், அவனெல்லாம் வஉசி செக்கிழுத்தார்ல, அதை விட மோசமான செக்கிழுக்க வைக்கணும். அதுக்கு கூட மரியாதை இருக்கு. வஉசி ஏங்க என்னங்க கொள்ளையடிக்கலைங்க? 3000 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்திருக்கிறான் என்றால் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையில ஒன்று தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன் ஒரு தகவல். ஒரு இப்போ அரசு புறம்போக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஒரு 10 பேர் இடம் இல்லாதவங்க ஆக்கிரமிச்சு வச்சு வீடு கட்டிக்கலாம்னு முயற்சினோம். அந்த 10 பேரை போய் புல்ட்ரஸர் வச்சு வீடெல்லாம் இடிச்சுட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானதுன்னு போர்டை ஊனிடுறது. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா அங்கே C2ன்னு போர்டு வந்துடும். எவ்வளவு பெரிய வேலைகளை இவர்கள் திட்டம் செய்து தீட்டி இந்த நாட்டை நாசகரமாக்கி கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகையால் தான் நாம் இப்ப என்ன சொல்றோம், இந்த கதறல் முன்னேற்ற கழகத்தை கதற விடுவதே இனி காட்சியாக இருக்கும். நாளைக்கு சட்டசபை கூடுகிறது, அதற்கு முன்பாக நாம் இதை பேசிக் கொண்டிருக்கணும். நாளைக்கு வா, என்ன நடக்குதுன்னு பாரு. யாரை ஏமாத்தி இத்தனை வருஷமா நீங்க தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்தீங்க அப்படிங்கிறத தோல் உரிப்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு எங்களது அமைச்சர்களும் இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல பயிற்சி முகாம்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு அது என்ன கதறல் முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் சபைக்குள்ள உட்காந்து கதற போறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். நாளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? போனோன்னு கையெழுத்து போட்டு வெளியே நடப்புன்ட்டு வெளியில வருவாங்க. ஏன்னா விழுந்துரும். அடித்த கொள்ளை சாதாரணமானதல்ல. ஸோ அவங்க பயந்து போய் தான் வந்து உங்க மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம முன்னாள் துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த தாவை ஆட்சி வந்து காட்டாற்று ஆட்சியா இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல வந்து 7-8 குழந்தைங்க வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்க. அந்த குழந்தைங்களை ஒரு அமைச்சர் கூட போய் இறந்து போன குழந்தைங்களை போய் ஒரு அமைச்சர் கூட போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இரங்கல் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இளவு வீட்டுல அரசியல் பண்றேன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பார்த்தோம்னா அடுத்த பதில் அது வரும். இவங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாதா?
நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆகாஷனுடைய உடல் ம். நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ம், 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 சாம்பல் நேரம் வெளியில வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். அதே ஆகாஷ் பல ஈடுபடுங்க போராட்டம் இல்ல சார் இல்ல, அதை கொண்டு ஆமா, வரது. 102 நாட்களுக்கு பிறகு ஆகாஷ் யாருடைய ஆட்சியில மரணம் அடைந்தார்? ம். யாருடைய காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டே வச்சு அடிச்சு உதச்சு கொன்னீங்க? அதுக்கு என்ன தீர்வு? உதவாநிதி இதுக்கு பதில் சொல்லுவாரா? ஸ்ரீமதி மரணத்துல இவங்க ஆடிய கூத்து நம்மளுக்கு இன்னைக்கு நினைவு இருக்கு. சிபிசிஐடிங்கிற ஒரு அமைப்பு பொம்மையை மேலிருந்து தூக்கி வீசி எப்படி செத்துச்சுன்னு அளவீடு பார்க்குறான். வெக்கமாடல உங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு? மலந்தண்ணீரை குடித்தவனையை குற்றவாளியாக்கிய கொடுமையான ஆட்சி இந்த கதறல் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை உதவாநிதி போன்றவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதாரம் காட்டுங்க, ஒரு நாளைக்கு 3-4 குழந்தைகள் மரணத்தை தழுவுகிறது என்று அவங்க எங்கேயாவது சொல்ல முடியுமா? கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும். இன்னொன்று தெரியுமா, அப்படி ஒரு சம்பவம் தொடர்ந்து நீடிக்குது என்றால் அது ம். திமுக ஆட்சியினுடைய நீட்சி இன்னும் தொடர்கிறது என்றுதான் பொருள். ஆக நாங்கள் இன்னும் சரியா கூட நான் என்ன கேட்குறேன்னாங்க, ம். வெந்நீரை கொதிக்க வச்சு அரிசி போட்டா தானங்க சோறு வரும். நாங்கள் இன்னும் தனி உலையே பற்ற வைக்கல, எப்படி சோறு சட்டியில் இருக்கும்? இது என்ன லாஜிக்னே எங்களுக்கு புரியல. இப்பதான் உட்கார்றோம், எல்லாத்தையும் கட்டமைக்கிறோம். நாங்கள் புதியவர்கள், 102 எம்எல்ஏக்கள் புதியவர்கள், 5 எம்எல்ஏக்கள் தான் பழையவர்கள். அப்ப இந்த 102 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ம். என்றால் நாளைக்கு அதுக்கு இருக்கு பாடம். 2 நாள் படிச்சுட்டாங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். எல்லா அமைச்சர்களும் புதுசு, அண்ணன் செங்கோட்டையனை தவிர. அப்படிங்கும்போது நிச்சயமாக நான் சொல்றேன், இந்த கதறல் முன்னேற்ற கழகம் கதறிக்கொண்டே இருக்கும். எங்களது பொற்கால ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி, அது ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.